بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்திலே பார்க்கப்படுகிற பல்வேறு ஆன்மீக மத தலைவர்களை போன்று 10ஓடு 11ஆக முஸ்லிம்களுடைய மத தலைவரும் ஆன்மீக தலைவருமாக நபிகள் நாயகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொதுவாக முஸ்லிம் அல்லாத மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம் சமுதாயமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாதாரணமாக தொழுகையும் நோன்பையும் இறை வழிபாட்டை மாத்திரமே நமக்கு சொல்லித்தர வந்த ஒரு தூதர் என்ற அடிப்படையிலே வைத்து பார்த்து அந்த வழிகாட்டுதல்களை மாத்திரம் பின்பற்றி நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாதாரண மத தலைவராக மாத்திரம் அவர்கள் வாழவில்லை. உலகத்திலே நீங்கள் காணக்கூடிய ஒரு தலைவரிடம் இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் விட சிறப்பான, அற்புதமான, நம்பிக்கைக்குரிய, தூய்மையான ஒரு வித்தியாசமான தலைவராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதனை மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் அவர்கள் மற்றெல்லா மனிதர்களை விட எந்த அளவிற்கு தனித்து உயர்ந்து சிறந்து நிற்கிறார்கள் என்பதனை புரிய வைத்து அவர்களின் வழிகாட்டுதல்களை ஏற்று நடக்கிற மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒருவரை மாமனிதர் என்று நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், சாதாரண மனிதர்களை விட அவர் உயர்ந்தவர், சிறந்தவர், மதிப்பிற்குரியவர், மரியாதைக்குரியவர் என்று அவரை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால், பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உரிய தகுதிகளாக பல்வேறு இலக்கணங்களை நாம் வகுத்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக மனிதர்களிலே ஒருவர் மாமனிதராக வர வேண்டும் என்றால், இந்த மனித குலத்திற்கே வழிகாட்டுகிறவராக, இந்த மனித குலமே பார்த்து வியக்கிறவராக, அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பின்பற்றத்தகுந்த வகையிலே ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் இந்த சாதாரண எல்லா மனிதர்களையும் விட பல்வேறு இலக்கணங்களை சிறப்பாக பெற்றிருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறையிலே வித்தியாசங்கள் அமைந்திருக்க வேண்டும். உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளையும் விட இந்த மனித படைப்பைத்தான் இறைவன் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த மனித படைப்பு சிறந்த படைப்பு என்று சொல்வதற்கான காரணம் என்ன? மனிதன் தான் பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவனாக உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளார். நாம் காணக்கூடிய வேறு எந்த படைப்புகளுக்கும் இறைவன் பகுத்தறிவு என்ற அந்த உயர்ந்த கிரீடத்தை அணிவிக்கவில்லை. மாடாக இருந்தாலும், மயிலாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும், சிங்கமாக இருந்தாலும், நம்மை விட அழகிய ஜீவன்களாக இருந்தாலும், நம்மை விட உடலிலே பெரிய ஜீவனாக இருந்தாலும், நம்மை விட உடல் வலுவிலே பலம் மிக்க உயிரினங்களாக இருந்தாலும், அவை எல்லாவற்றிற்கும் வழங்காத பகுத்தறிவு என்ற அற்புதமான கிரீடத்தை இந்த மனித குலத்திற்கு வழங்கித்தான் இறைவன் மற்றெல்லா ஜீவராசிகளை விட மனிதனை உயர்ந்தவனாக உலகத்திலே படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட பகுத்தறிவினால் உயர்ந்து நிற்கிற மனிதன் அவன் ஒருவரை பார்த்து வியக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதன் என்று தன் வாயால் அவரை மனமாற பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த பகுத்தறிவுக்கு எந்த பங்கமும் வராத வகையில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். முதலில் இந்த பகுத்தறிவு எதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறதோ, எதையெல்லாம் சரி காண்கிறதோ,
எதையெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அப்படிப்பட்ட பண்புகள் அனைத்தும் அவர்களிடத்தில் மொத்தமாக குடிகொண்டிருக்க வேண்டும். பகுத்தறிவு எதிரானதாக எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில இடம்பெற்றிருக்க கூடாது. முட்டாள்தனமான செயல்பாடுகள், அறிவுக்கு புறம்பான காரியங்கள், பிறரை மதிக்காத, பிறரை துன்புறுத்துகிற, பிறரை அடிமைகளாக கருதுகிற, இப்படி எந்த ஒரு பண்புகளும் எதையெல்லாம் பகுத்தறிவு வெறுத்து ஒதுக்குமோ, எதையெல்லாம் பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாதோ, எதுவெல்லாம் பகுத்தறிவுக்கு எதிரானதோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் அவருடைய வாழ்க்கை தூய்மையானதாக, வித்தியாசமானதாக, மாறுபட்டதாக முதலில் அமைந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த பகுத்தறிவுக்கு இலக்கணம் சொல்லுகிற வகையிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அமைந்திருந்ததை வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அதற்கு ஒரு இலக்கணங்களை வகுத்து பாருங்கள். மனிதன் என்று சொல்லுவதற்கு என்னவெல்லாம் இலக்கணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு புறத்திலே பட்டியல் போட்டுக் கொள்ளுங்கள். அந்த பட்டியலில் ஒவ்வொன்றாக எடுத்து 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 இந்த மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவையெல்லாம் அந்த ஒப்பிடுதலில், அந்த உரசி பார்க்கின்ற அந்த காரியத்தில் எடைபோடக்கூடிய அந்த வேளையில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சிறந்து நிற்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆன்மீக தலைவர்கள், மதத்தின் பெயரால் மக்களை வழிநடத்தக்கூடிய பல்வேறு குருமார்களை உலகம் இன்றைக்கு கண்டு வருகிறது. அதே போன்று இயக்க தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு தெருவிற்கு, ஒரு மஹல்லாவிற்கு, இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த மக்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், ஜமாஅத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர், பாராளுமன்ற தலைவர் என்று சொல்லி பல்வேறு தலைமை பதவிகளை இன்றைக்கு உலகம் கண்டு வருகிறது. எல்லா தலைவர்களையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தலைவர் என்று சொன்னால் மனிதனாக அவன் புகழப்படக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக அவன் இருக்க வேண்டும். அந்த தலைவர் எவ்வாறு வாழ வேண்டும் அவருடைய வாழ்க்கையை உரசி பார்த்தால், மனிதன் என்பதற்கான இலக்கணங்களை போட்டுக்கொண்டு உரசி பார்த்தால் அந்த இலக்கணத்திலே முதல் விதியாக, முதல் இலக்கணமாக, முதல் தகுதியாக அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய தகுதி அந்த மக்களுக்குரிய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக, நம்பிக்கையை முழுக்க முழுக்க பெற்றிருக்கிறவராக அந்த மனிதர் திகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உலகத்திலே காணக்கூடிய எந்த தலைவரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த தலைவர்கள் அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா? தொண்டர்கள் பாராட்டுகிறார்கள். எந்த தலைவரையும் தொண்டர் விமர்சிக்கிறதே இல்லை. அவன் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாரோ அந்த கட்சி தொண்டர், எதிர்கட்சி தொண்டர் விமர்சித்தார், எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் அது மாற்றம் இல்லை. தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தலைவரை, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய உறுப்பினர்கள், கட்சியிலே பங்காற்றுகிறவர்கள், அந்த இயக்கத்திலே, அந்த மதத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் யாரும் அந்த தலைவர்களை விமர்சிப்பது கிடையாது, அவரை குறை சொல்வது கிடையாது. உயர்த்தி பேசுவார்கள், பண்பாடு மிக்கவர் என்று சொல்வார்கள், போஸ்டர் வைத்து ஒட்டுவார்கள். அவர் வருகிற வழிகளில் எல்லாம் பண்பாளரே, எதிர்காலமே, எதிர்கால இந்தியாவே, வருங்கால தமிழகமே, தமிழகமே, முத்தமிழே என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை போட்டு அவரை ஆராதனை செய்யக்கூடிய பழக்கம் எல்லா தொண்டர்களிடத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த தொண்டர்களின் மதிப்பை அவர் பெற்று அந்த வார்த்தைகளை வாங்கியிருக்கிறாரா? அவர் வாங்கக்கூடிய அந்த வார்த்தை, அவர் பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை அந்த தொண்டனுடைய அடிமனதிலிருந்து எழுந்திருக்கிறதா? அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறதா? அல்லது உதடுகளிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தால் தலைவரை மகிழ்விக்க வேண்டும். தலைவரை மகிழ்வித்தால் நமக்கு ஏதாவது ஒரு எம்சி, ஒரு வார்டு, ஒரு பஞ்சாயத்து யூனியனு, ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு, ஏதாவது ஒரு ஏரியாவை கை காட்டி விடுவாரு, தென்னம் உனக்குத்தான் பிரிச்சு கொடுப்பாரு, ஏதாவது கொஞ்சம் காலத்தை ஓட்டி பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், நம்முடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம், நம்முடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உயர்த்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் அந்த தலைவர்களின் மீது புகழ் பாடுகிறவர் புகழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரே தவிர உள்ளார்ந்த அன்பினால் அந்த தலைவர் அந்த தொண்டர்களிடத்தில் நம்பிக்கையை பெறவில்லை
எந்த தலைவனும் பெற்றதில்லை. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவருடைய வாழ்க்கையை உரசி பாருங்கள். தலைவராக அவர் உருவெடுப்பதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தலைவராக மாறி போனதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒருவரை அளவெடுத்து பார்ப்பதற்கு அதிகம் தகுதி வாய்ந்த ஒரு கருவி பொருளாதாரம் என்ற கருவி, காசு பணம் என்ற கருவி. அந்த கருவியை முதல்ல கையில் எடுங்க. அந்த கருவியில் அந்த அளவுகோலில் ஒருவர் ஜெயித்து விட்டால் அவர் 75% ஜெயித்து விட்டதாக கருத்தில் கொண்டு வரலாம். காசு பணம் என்ற அந்த அளவுகோலில் ஒரு மனிதர், ஒரு தலைவர் வெற்றி வாகையை அடைந்து விட்டால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 75% தன்மையை பெற்றுவிட்டார், தன்னிறைவை அடைந்து விட்டார் என்று அவரை நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். அப்படி நீங்கள் தலைவர்களிடத்தில் முதல் தகுதியாக பொருளாதாரத்தை உரசி பாருங்கள். தலைவராக வருவதற்கு முன்பு அவருடைய பொருளாதார நிலை என்ன? எந்த தலைவராக இருக்கட்டும், ஆரம்பத்திலே சோற்றுக்கு வழியில்லாமல் சோற்றுக்கு ஆட்சி இருக்கிற நிலைமை, தலைவராக உருவெடுத்ததற்கு பிறகு அவருடைய செல்வம் தலைகீழாக மாறுகிறது. ஆரம்பத்தில் அவர் தலைவராக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வேண்டி செலவழிக்கக்கூடிய போக்குவரத்து செலவு, டவுன் பஸ் இருக்கா, எந்த பஸ்ல ரேட்டு கம்மி என்று தேடி தேடி குறைந்த விலையுள்ள பேருந்துகளில் ஏறி அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய தலைவர்கள் பிற்காலத்தில் தலைவராக உருவெடுத்து விட்டதற்கு பிறகு பொருளாதாரம் அப்படியே குவிய ஆரம்பிக்கிறது. பில்லியனியர்களாக, லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக ஒரு சிங்கிள் டீயை வாங்கி நண்பனும் தலைவரும் சேர்ந்து 2 பேரும் பங்கு வச்சு கொடுத்த தலைவர்கள் தமிழகம் காணவில்லையா? இன்றைக்கும் அவர்கள் அதை பெருமையாக மதிப்பிற்குரிய ஒரு காரியமாக சொல்லவில்லையா? சொல்லுகிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு டீயை வாங்கி நாங்க 2 பேர் குடிச்சோம், மெட்ராஸுக்கு போறதுக்கு காசு இல்ல, கல்ல ட்ரெயின் ஏறி போனோம், டிக்கெட் எடுக்காம பாத்ரூமுக்கு அருகிலே அமர்ந்து டீக்கு வருகிற பொழுது பதுங்கி பதுங்கி எங்களின் பயணத்தை மேற்கொண்டோம். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தின் தலை சிறந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மக்களால் மதிக்கப்படுகிற போற்றப்படுகிற பெருந்தலைவர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள். ஆரம்ப நிலை இப்போதைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் தலைகீழ் மாற்றம். கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக உருவெடுத்திருக்கிறார். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி? பொருளாதார அளவுகோலை வைத்து அளந்து பாருங்கள். அவர் நபியாக தலைவராக உருவெடுப்பதற்கு முன்பு அவருடைய பொருளாதார நிலை என்ன? ஆரம்பத்தில் அனாதையாக, ஆதரவற்றவராக, கருவிலே இருக்கிற பொழுது தந்தையை இழந்து பெற்றெடுத்த சிறு குழந்தையாக இருக்கிற தருணத்திலே தாயையும் இழந்து பாட்டனாரின் அரவணைப்பில் சில காலம் வாழ்ந்து பெரிய தந்தையின் அரவணைப்பில் பல ஆண்டுகள் வளர்ந்து வியாபாரம் செய்து தொழில் செய்து பொருள் ஈட்டுகிறார். காசு பணம் வருது, சிரியாவுக்கு போறாங்க, வியாபாரம் பெருகுது, லட்சமாக நபிகள் நாயகத்தினுடைய கரங்களில் பணம் புரள ஆரம்பிக்கிறது. அவருடைய 25வது வயது நெருங்குகிறது. மக்கா நகரிலேயே மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை மணமுடித்து இன்னும் மேற்படி பெருங்கொண்ட பணக்காரராக மிகப்பெரிய செல்வந்தராக நபிகள் நாயகம் மாறிப் போகிறார்கள். இப்படி அவருடைய வாழ்க்கை ஓடுகிறது. ஆரம்பத்திலே செல்வ செழிப்பு, பொருளாதார தன்னிறைவு, மிகப்பெரிய லட்சாதிபதி, மிகப்பெரிய கோடீஸ்வரர், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தன்னுடைய 40வது வயதில் இஸ்லாம் என்ற ஏகத்துவ கொள்கையினை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்.
அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்வு செய்கிறான், மனிதகுல வழிகாட்டியாக தேர்வு செய்கிறான். அல்லாஹ்வின் தூதராக பொறுப்பேற்றுக் கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்புக்கு பிறகு அந்த பொறுப்பை சிறப்பாக செய்வதற்காக வேண்டி தன் செல்வத்தை எல்லாம் வாரி 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 கொடுத்து அந்த வாரி கொடுத்த வள்ளலின் இறுதி காலம் எப்படி தெரியுமா? கடைசி ஆண்டுகள் எப்படி தெரியுமா? அவர்கள் மரணிக்கக்கூடிய தருணம், மரணிக்கின்ற ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவர்களுக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுகிறது, பைசா கொஞ்சம் தேவைப்படுது, கையில காசு இல்ல, யார்கிட்ட போய் கடன் வாங்குறது? கடன் வாங்கினா தோழர்கள் கேட்ட கொடுப்பாங்க, இருந்தாலும் கடன் வாங்க மனமில்லாமல் கடன் வாங்கணும். ஆனால் அவர் நம்பிக்கையான முறையில கடனை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பொருளை, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, கவச உடையை போர்ல போறதுக்கு போகும்போது மேல போட்டு போவாங்க, ஆயுதங்கள் வெட்டினா தாக்காம இருக்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட கவச ஆடையை தலையிலிருந்து போடுவாங்க. ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், அப்படியே சங்கிலி சங்கிலியா முகத்துல தொங்கும். வாழை வச்சு வெட்டினா கூட முகத்துல நேரடியாக அந்த தாக்குதல் விழாது. அதற்காக அணியப்படக்கூடிய ஆடை கவச ஆடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு போர்க்களங்களை சந்தித்தவர்கள் தாங்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய கவச ஆடையை அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு யூதரை அழைத்து அந்த யூதரிடத்திலே அடமானமாக கொடுத்துவிட்டு, அடமானம்னா வட்டி இல்லாத அடமானம் கொடுத்துவிட்டு அவர் சென்று கொஞ்சம் காசு பணத்தை வாங்கிட்டு வந்து தங்களுடைய தேவையை நிறைவேற்றுறாங்க. காசு பணத்தை திரும்ப கொடுத்து அவர்கள் அந்த பொருளை மீட்பதற்குள்ளாக மரணம் அவர்களை சந்தித்து விடுகிறது. அடமானம் தன்னுடைய கவச உடையை, அடமானம் வைத்த அந்த கவச உடையை மீட்டு திரும்ப பெற முடியாத அளவிற்கு அவர்களுடைய மரண நேரத்திலே செல்வத்திலே அந்த அளவிற்கு தலைகீழானது. நம்ம வறுமை கோடுங்கிறத வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க கவர்மெண்ட் சொல்லும். அவர் 3 நேரம் நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஏழையா இருக்கிறாரு, செலவுக்கு இல்லாம சிரமப்படுறாரு, அவர்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் என்று சொல்லி அரசாங்கம் அவர்களை தனியாக குறிப்பெடுக்கிறது. அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களை விட அண்ணலம் பெறுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களே அவர்களுடைய இறுதி கால வாழ்க்கை. ஆரம்பத்தில் கோடீஸ்வரர், கடைசியிலே பொருளாதாரத்திலே ஒன்றுமில்லாத ஒரு ஓட்டாண்டியாக மாறிப்போன ஒரு நிலை. ஒரு தலைவரை காட்டுங்க, நீங்க ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க. ஆரம்பத்தில் லட்சாதிபதி தலைவர் ஆனதற்காக வேண்டி அவர் இப்படிப்பட்ட நிலையை சந்திச்சார். ஒருத்தரை காட்டுங்க நீங்க. ஆரம்பத்தில் கஷ்டம், பின்னாடி கஷ்டம், சில பேர் காட்டுவீங்க. அப்படி சில பேர் இருக்கலாம். அங்க இருந்து காசு எடுக்கலங்க, ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் அப்படியே போனாருன்னு. ஆரம்பத்திலே செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு தலைவர், ஒரு மனிதர், அவர் ஒரு கொள்கையை உலகத்திலே சொல்லுகிறார், மக்களை வென்றெடுக்கிறார், ஒரு தலைவராக உருவெடுக்கிறார், ஒரு ஜனாதிபதியாக ஏற்றம் பெறுகிறார். எந்த அளவிற்கு அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசுகள் கூட நபிகள் நாயகத்துடைய அரசாங்கத்தை பார்த்து, அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பார்த்து மிரண்டு போகிற அளவிற்கு பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரராக திகழ்ந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தலைகீழ் மாற்றம். யாரையும் பார்க்க முடியல. இப்படிப்பட்ட தலைவரை மாமனிதர் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? உன்னதமானவர் இல்லையா? மற்ற எல்லா தலைவர்களை விட இவர் உயர்ந்தவர் இல்லையா? ஆரம்பத்தையும் கடைசி விடுங்க, இடைப்பட்ட வாழ்க்கை இருக்கிற அவர் நபித்துவத்தை துவங்கி ஏகத்துவத்தை சொல்ல துவங்கி கடைசி மரணிக்கின்ற காலம் வரைக்கும் உண்டான அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையின் இடைப்பட்ட வாழ்க்கையை ஒருவர் ஆய்வு செய்ய புகுந்தார். படிக்க ஆரம்பித்தால் சொல்லுவாங்க, கல்லஞ்சக்காரனை கரையை வைக்கும்னு. அவருடைய வாழ்க்கையை அங்குலம் அங்குலமாக நீங்கள் ஆய்வு செய்ய நினைத்தால், கேட்டு உணர நினைத்தால் கலங்காத கண்களும் கண்ணீர் வடிக்கும். காந்தி சொன்னார், நம்முடைய தேசத்தில் கருதப்படக்கூடிய காந்தியடிகள் சொன்னார், நான் சிறைப்பட்டிருந்த காலத்தில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தேன்.
படித்து முடித்த பொழுது என் கண்கள் கண்ணீர் வடித்தன. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. யாராவது ஜாதி மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை உண்மையா படிச்சா, நீ முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்கிறோம் பேசுறாங்க, நீ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை உயிரோட்டமா படிக்கல, உயிரோட்டமா பேசல, உயிரோட்டமா கேட்கல, ஏதோ கதை கேட்ட மாதிரி கேட்கிற. மத்த தலைவர்களை என்ன லிஸ்ட்ல வச்சிருக்கிறீங்களோ அந்த லிஸ்ட்ல வச்சு கேட்கிற. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை அங்குலமா அழைச்சி ஆராயல. உள்ளத்திலே ஈர்ப்போடு அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை உள்ளன்போடு நீங்கள் படித்து பார்த்தால் யாராக இருந்தாலும் சரி அழாமல் அவருடைய வாழ்க்கையை படிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு தூய்மையா, இப்படி ஒரு நேர்மையா, இப்படி ஒரு ஒழுக்கமா என்று வியந்து போற்றுகிற அளவிற்கு, கண்ணீர் வடிக்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில 10 வருஷம் 13 வருஷம் அடிக்கு மேல அடி, பயங்கரமான சிரமம். நபிகள் நாயகத்தினுடைய கண்களுக்கு எதிரே அவர்களுடைய தோழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக. பிலால் போன்ற நபிகள் நாயகத்திற்கு நெருக்கமாக இருந்த தோழர்கள் சுடு மணலிலே போட்டு பொசுக்கப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். வேதனை 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 என்று சொல்லி 13 ஆண்டு கால உச்சகட்ட வேதனை அனுபவித்து இறுதியிலே இந்த மக்காவில் நாம் வாழ்ந்தால் ஏழு இறைவனை வணங்கி வழிபட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனின் கட்டளைக்கேற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து 13 வருஷத்துக்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அங்க ஒரு பெரிய மாற்றம், தலைகீழ் புரட்சி. மதீனாவில் இருந்த வாழ்க்கைக்கும் மக்காவில் இருந்த வாழ்க்கைக்கும் மதீனாவில் இருந்த வாழ்க்கைக்கும் மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம். வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத பெரும் புரட்சி. அடிக்கு மேல் அடி வாங்கிய ஒரு மனிதர், அவற்றை தட்டி கேட்க முடியாத அளவிற்கு கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய கொள்கை என்பால் மக்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகிறார்கள். ஏகத்துவ கொள்கை அப்படியே பல்கி பெருகுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாத்தின்பால் மக்கள் வந்து சேர்றாங்க. சேர்ந்து 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 மதீனாவுடைய ஆட்சி நபிகள் நாயகத்தின் கரத்தில் ஆட்சி தலைவராக, பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் நபிகள் நாயகத்தின் கையிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரராக அல்லாஹ்வுடைய தூதர் உருவெடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட வித்தியாசம், பொருளாதாரத்தில் வித்தியாசம், ஆட்சி அதிகாரத்தில் வித்தியாசம்,
அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி யோசிக்கணும். மக்காவில் விட்டுருங்க, மதீனாவில் அவர் ஒரு செல்வச்சீமானாக மட்டுமில்ல, ஒரு மிகப்பெரிய ஆட்சிக்கு சொந்தக்கார ஜனாதிபதியாக உருவெடுக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு வருது, வசதி வருது, செல்வத்தை பெருக்கிறதுக்கு, செல்வத்தை அப்படி கொள்ளை அடிக்கிறதுக்கு. சொல்லுவாங்க சாதாரணமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது, அது மாதிரி மக்காவில கொஞ்சம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு வாய்ப்பு வரும்போது அள்ளி எடுப்பாங்க. அது மாதிரி வாய்ப்பு நபிகள் நாயகத்துக்கு வாசல் திறந்து கிடக்குது. வா, எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்க, எவ்வளவு வேண்டுமானாலும் அள்ளி எடுத்துக்க, எத்தனை கோடிகளை உருவாக்கிக்கொள், எவ்வளவு நீ சுகபோகமாக வாழ நினைத்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான வாசல் அல்லாஹ்வின் தூதருக்கு மதீனாவிலே திறந்து கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் ஆட்சித் தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்பவும் உங்க காசுக்கு ஆசைப்படல, செல்வம் சேர்க்க விரும்பல, பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல, செல்வச்சீமான வளரணும் என்று சொல்லி ஆர்வம் காட்டல. அங்கேயும் கஷ்டமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை, பொருளாதாரத்தை பின்னங்கி நிற்கிற ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் மன்னருக்கெல்லாம் மன்னராக அக்கம் பக்கத்து மன்னர்களை எல்லாம் மிரட்டுகிறார்களுக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு பக்கத்து நாட்டுக்கு லெட்டர் எழுதுகிறார். மின் முஹம்மது பின் அப்துல்லா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான், அருகாமையில் இருக்கக்கூடிய இத்தாலி மன்னர்களுக்கு கடிதம் பறக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய லெட்டரை முஹம்மது பின் அப்துல்லாவிடமிருந்து உனக்கு தபால் எழுதுகிறேன். ஹெர்கல் அலீம் ரூம், மகத்தான ரோமாபுரியினுடைய பேரரசர் ஹெர்கலுக்கு இந்த முஹம்மது எழுதிக் கொள்கிறேன். அஸ்லிம் தஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ வெற்றி பெறுவாய், நீ நிம்மதி அடைவாய். அலர்றான். நபிகள் நாயகத்தின் பேரை கேட்டாலே பக்கத்து நாடுகள் எல்லாம் கிடுகிடுக்கிறது. அப்படிப்பட்ட பேரரசராக உருவெடுத்து விட்ட நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய சொந்த வாழ்க்கை மனைவி சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய குடும்ப நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாராகிய நாங்கள் 3 நாள் வயிறார உணவு சாப்பிட்டதில்லை, 3 நாளைக்கு நாங்கள் திருப்தியா சாப்பிட்டதில்லை. நான் சொல்றேன், பெருங்கோட்ட ஜனாதிபதியினுடைய மனைவி, பக்கத்து நாட்டு பேரரசர்கள் எல்லாம் நடுநடுங்குகிற அளவிற்கு கையிலே சாட்டையை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய மனைவி சொல்லுகிறார், எங்கள் வீட்டிலே நாங்கள் 3 நாட்களுக்கு வயிறார உணவு உண்டதில்லை. உணவுல என்ன உணவு? நம்ம திங்கிற மாதிரி ஆட்டுக்கறி பிரியாணி, மாட்டுக்கறி பிரியாணி, புலாவு சோறு, விதவிதமா அடுக்கிறமே, வித்தியாசமா சமைக்கிறமே, அப்படிப்பட்ட உணவா? நபிகள் நாயகத்தினுடைய உணவு எப்படி? வயிறார சாப்பிட முடியாதுன்னு சில நேரத்தில் நம்ம சாப்பிட மாட்டோம், குறைய சாப்பிடுவோம். என்ன சாப்பிட குறைய சாப்பிடுவோம்? பழைய கஞ்சி குடிக்க நல்லா இல்ல, சரி ஏதோ வயிற்று நடக்கிறதோ பசி இருக்குது, அதுக்காக வேண்டி வயிறார சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிடுவோம். ஒரு நாள் குழம்பு சரியில்லை, ருசியா இல்ல, சோத்துல உப்பு இல்ல, குழம்புல உரப்பு இல்ல, சரி ஏதோ வயிற்று நினைச்சுக்குவோம், பசியால இருக்க முடியாது, அதுக்காக வேண்டி வயிறு நிலையை சாப்பிட மாட்டோம். நபிகள் நாயகத்தினுடைய அப்படியா? டெய்லி ருசியான சாப்பாடு கிடைக்கல, ஒரு அரைவரை ருசி, அதனாலதான் வயிறு நிரம்பலையா? நபிகள் நாயகத்தினுடைய மொத்த உணவு, அவர்களுடைய மொத்த வாழ்க்கையின் உணவு கோதுமை. ஒரு குத்து கோதுமை எடுப்பாங்க, எடுத்த அப்படியே திருகுக்குள்ள போட்டு இப்படி திருகுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதியாக பட்டு மாதிரி அரைச்சு கொடுக்கக்கூடிய மிஷின் இன்னைக்கு கிடையாது. கடையில போய் அரைக்கிற கோதுமை கேட்டா கோதுமை மாவு பாக்கெட் அப்படி கையில தூக்கி தர்றாங்களே, அது மாதிரி கிடையாது. ஒரு குத்து கோதுமை எடுத்து, நெல்லு மாதிரி இருக்கிற கோதுமை எடுத்து திருகையில போட்டு 2 திருகு திருகுனா கொஞ்சம் உடைஞ்சி, கொஞ்சம் உடையாம, கொஞ்சம் தூளாகி, கொஞ்சம் தூளாகாம அப்படியே உண்மையோட சேர்த்து மாறி எடுத்து கையை வச்சு ஊதுவாங்க. ஊதுனா உண்மை பறக்கும், மாவு அரைகுறையா உடைஞ்சிருக்கிற மாவு மிச்சமாகும். அந்த மாவுல தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு உருட்டி வாயில் எழுதி போட்டுருவாங்க.
அதையே தட்டி அடுப்பை வச்சு சூடாக்கி ரொட்டியாக்கி தின்றுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 DVDகளாக விலை ₹150 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எல்லாருமே இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்ட தலைவர்? சொன்ன வார்த்தையில கொஞ்சம் கூட அங்குலம் கூட அசையாத தலைவர். எளிமைனா எளிமை. ஊருக்கெல்லாம் பேசுவாங்க தலைவர்கள். எளிமையா இருக்கணும், ஏழை எளியவர்களோடு கலந்து வாழணும். மேடையில 1 மணி நேரம் எளிமையை பத்தி, ஏழ்மையை பத்தி, வறுமையை பத்தி வாய்கிழிய பேசிவிட்டு இறங்கி போவாரு. இன்னொரு கார்ல அப்படியே சொகுசான ஏசிய போட்டு. நபிகளாயத்துக்கு வாழ்க்கை அப்படியா? மக்களுக்கு ஒண்ணு சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கை வேற மாதிரியா? மக்களை சொகுசா வச்சு தான் கஷ்டப்பட்ட ஒரே தலைவர் நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பாடுன்னா அவ்வளவு மட்டும். எந்த அளவுக்கு மட்டும்னா நபிகளாயத்துக்கு ரொட்டி வைக்கிறாங்க, நாமளும் ரொட்டி திங்கிறோம். ரொட்டி எப்படி தின்னோம்? ரொட்டியை மட்டும் சுட்டு வச்சுட்டு வீட்டுக்காரி வெளியே போயிட்டான்னு வச்சுக்குவோம். ரொட்டியை பார்த்தா என்ன ரொட்டி மட்டும் இருக்கு, ஒண்ணு தேங்காவும். ரொட்டி நம்முடைய சாப்பாட்டு உணவு இல்ல. ரொட்டியோட கறி சாலா இருக்கும், ரொட்டியோட பருப்பு சாலா இருக்கணும், ஏதாவது தொட்டுக்களை இருக்கணும். கறி இருந்தா தான் சாப்பாடுன்னு சாப்பிடுவோம். அதை என்ன செய்ய வேண்டும்? வெறும் வெட்டியை சுட்டி வச்சிருக்கேன் நீங்கிறது. நான் போய் கடலை திண்டு கடல் திண்டு வந்துடும். நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொட்டி வைக்கப்படுது. ரொட்டிக்கு சால்னா வைக்கிறாங்க. என்ன சால்னா தெரியுமா? கறியை புளிக்க வைக்க வேக வைக்கிற ஊத்துவாங்கள, வினிகர் ஊத்துவாங்கள, வினிகர். தயிர் பொருட்களை புளிக்க வைக்கிற ஊத்துவாங்கள, அந்த புளிப்பு சுவை நிறைந்திருக்கிற வினிகர். வினிகர் ஒரு சால்னா கிடையாது, வினிகர் ஒரு சாப்பாடு கிடையாது, வினிகர் ஒரு குழம்பு கிடையாது. குழம்பு தயார் பண்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள். குழம்பு தயார் பண்ண தண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, சால்னா காய்ச்சணும்னா தண்ணி வைப்போம்ல, அது மாதிரி குழம்பு தயார் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள் வினிகர். அதுவே குழம்பு இல்ல. நபிகளாயத்துக்கு ஒரு தட்டையில ரொட்டி, ஒரு கிண்ணியில வினிகர். ரசூலுல்லாஹ் ரொட்டியை பிச்சு அந்த வினிகர்ல தொட்டு வாயில போட்டுட்டு மென்று சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. சால்னா என்ன சூப்பரா இருக்குமா. எது? வினிகர் ரசூலுல்லாஹ் சால்னா. நம்ம பாருங்க சால்னா இல்லாது அந்த ரசூலுல்லாஹ் சால்னா வர்ணிக்கிறாங்க. அதை ஒரு தொடுகரின்னு வர்ணிக்கிறாங்க. அந்த தொடுகரையும் ருசியான தொடுகரி தான். ஏன் எப்படி சொல்ல முடிஞ்சது ரசூலுல்லாஹ்வுக்கு? எதனால அப்படி சொன்னாங்க? புரியாம சொன்னாங்களா? போறங்கிட்ட தினமா ஒண்ணும் தெரியாம எழுதி சால்னா எழுதி சாப்பாடு தெரியாம அறிவிலிகள் இருப்பாங்களே, விவரம் கட்டவங்க இருப்பாங்களே, அது மாதிரி ரசூலுல்லாஹ் விவரம் தெரியாத அடிப்படையில வினிகரை தொட்டு தின்னுபிட்டு சால்னான்னு சொல்லிவிட்டாங்களா? இல்ல, நபிகள் நாயகத்திற்கு இருந்த சிறந்த சால்னா வினிகர். அதை விட சிறப்பான டேஸ்டான சாப்பாடு ரசூலுல்லாஹ் திங்கல. ஒருத்தர் ஒரு சாப்பாடு டேஸ்ட்ங்கிறாருன்னா அதை விட டேஸ்டா ஒரு திங்கலன்னு அர்த்தம். அதை விட டேஸ்டா சாப்பிட்டா இது ஒண்ணுமில்லைன்னு போயிடும். நபிகள் நாயகம் சிறந்த டேஸ்டான உணவாக, தொடுகரியாக, சால்னாவாக, குழம்பாக வினிகரைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய உணவு பழக்கம் எப்படிப்பட்ட தலைவர்? இந்த கொள்கையை வச்சு இந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி அவர்கள் ருசியான உணவு சாப்பிட தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளல. இந்த கொள்கையை காட்டி நினைச்சிருந்தா திங்க முடியும். கோழைகள் கூப்பிட்டு விருந்து போட்டிருக்க முடியும். ரசூலுல்லாஹ் திங்கல. நபிகள் நாயகத்தை பத்தி அவங்களுடைய மனைவி சொன்னாங்க,
அவர்கள் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து மரணிக்கிற காலம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹலன் கத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சல்லடையை கண்டதில்லை. சல்லடை போட்டு அறுத்தி பட்டு போன்ற மாவை எடுத்து ரசூலுல்லாஹ் உணவு சமைச்சு திங்கல, சும்மா அரைகுறையா சாப்பிட்டாங்க, கிடைச்சதை சாப்பிட்டாங்க, இருக்கிற தின்னுபிட்டு வயிற்றுல வச்சாங்க. இன்னும் சொல்லுவாங்க, எங்கள் மீது 1 மாத காலம் கடந்து செல்லும், 2 மாத காலம் கடந்து செல்லும், 3 மாத காலம் கடந்து செல்லும், எங்கள் வீடுகளில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. பொய் இல்ல, கதை இல்ல, கற்பனை இல்ல, மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இல்ல, வர்ணனைகள் இல்ல. நினைக்கலாம் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய உங்களுக்கு இது ரொம்ப ஓவரா தெரியலாம். ஓவர் தான், இன்றைய தலைவர்களோடு ஒப்பிட்டால் ஓவர் தான். ஆனால் நபிகள் நாயகம் உண்மையிலே அப்படி வாழ்ந்தார்கள். ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கை வரலாறு, பாதுகாக்கப்பட்ட வரலாறு, அவங்களுடைய வரலாறு சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 3 மாசம் அடுப்பெரிக்காம வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணியையும் குடித்து 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 அவர்களுடைய 3 மாத கால ஜீவனத்தை கழித்திருக்கிறார்கள், உயிரை தக்க வைத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய உணவு எளிமையாக, ஏழ்மையாக, வறுமைக்கு உட்பட்டதாக இருந்தது என்பதை இந்த வாழ்க்கை முறையிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தலைவரை காட்டுகிறீங்க, தலைவராக உருவெடுத்த ஒருவர், மக்களின் மதிப்புக்குரியவராக மாறிவிட்ட ஒருவர், அவருடைய சாப்பாடு இப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரை காட்ட முடியுமா? ஒரே ஒரு தலைவரை காட்ட முடியுமா? தலைவர் வர்றாருன்னா விதவிதமா சாப்பாடு, தலைவருக்கு தனி கவனிப்பு, அவர் குடிக்கிற தண்ணியில இருந்து, அவர் போடுற செருப்புல இருந்து, அவர் தங்குற ரூம்ல இருக்கிற பெட் வரைக்கும் தலைவருக்காக கவனிக்கப்படுகிற கவனிப்புகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஏழ்மை, அவர் தங்குற வீடு ஏழ்மை, வறுமை. அப்படிப்பட்ட ஒரு வறுமையை உலகம் வென்றிருக்க. நாம சில பகுதிகளுக்கு போறோம், ஏழை எளிய மக்கள் குடும்பம் நடத்துறாங்க, ஏழை குடிசைகள், வசதி இல்லாத வீட்டு மக்கள், பொருளாதாரம் இல்லைன்னு குடிசையை கட்டி குடும்பம் நடத்துறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய குடிசை எப்படி இருந்தது தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய வீட்டோடு நீங்கள் பார்க்கிற இந்த ஏழை குடிசைகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தால், இந்த குடிசைகள் மாளிகைகள், இந்த குடிசைகள் கோபுரங்கள், இந்த குடிசைகள் அரண்மனைகள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய வீடு வறுமையினுடைய கோர பிடிகளை சிக்கி கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டில் தொழுகிறாங்க. அவர்கள் தொழுகிற பொழுது அவர்களுக்கு குறுக்கே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு வர்றாங்க. வரும்போது ஆயிஷாவுடைய காலு குறுக்க இருக்குது, அவங்களுடைய விரலால குத்துறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தங்களுடைய விரலால குத்துவாங்க, நான் என் காலை மடக்கிக்குவேன். ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சுட்டு நிலைக்கு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு நான் என் காலை நீட்டிக்குவேன். ஏன் ரசூலுல்லாஹ் தொழக்கூடாதுன்னு காலை நீட்டி வச்சிருக்காங்களா? டிஸ்டர்ப் பண்றதுக்கா? அவங்களுடைய வீட்டுல 2 பேரு 2 வேலையை செய்ய முடியல, அது ஒரு வீடா? 2 மனிதர்கள் 2 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியாத இடத்திற்கு பேர் வீடு என்று சொல்லுவோமா? ஒரு கோழி கூடு வேணா சொல்லுவோம், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். கோழி கூட்டுக்குள்ள கோழி வேணா இருக்கா, 2 மனுஷன் உள்ள போனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தர் தூங்குறாரு, இன்னொருத்தர் சொல்ல முடியல. அப்ப கூட அது கேட்கிறவர் கேட்கிறாரு, ஏன் ரசூலுல்லாஹ் கையை வச்சு உங்க காலை குத்துற வரைக்கும் வெயிட் பண்றீங்க? காலை நீங்க அவங்க சரியா வரும்போது விளக்கிட வேண்டியதானே, மடக்கிட வேண்டியதானே? அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, இதன் புயூத்து லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ். அந்த நேரங்களில், அந்த நாட்களில் எங்களின் வீடுகளில் விளக்குகள் கிடையாது. வீடும் தினோண்டி சின்ன வீடு, சிறிய வீடு, அந்த வீட்டில் கூட எரிக்கிறதுக்கு விளக்கு இல்ல, லைட் இல்ல. லைட் எப்படிப்பட்ட லைட்? இது மாதிரி விலை உயர்ந்த லைட்டுகளா? 1000 வாட்ஸ் 500 வாட்ஸ் லைட்டா? ஒரு சின்ன மண் சிட்டிகையில
கொஞ்சமான ஆலிவெண்ணை ஊத்தி ஒரு சின்னஞ்சிறிய திரிய போட்டு எரிக்கிற ஒரு 10 பைசா 20 பைசா 50 பைசா 1 ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு விளக்குகள் கூட நபிகள் நாயகத்தின் வீட்டிலே எரிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய ஏழ்மை கோர தாண்டவத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகத்தை எப்படி கற்பனை பண்றீங்க? இப்படிப்பட்ட நபியை பெற்றிருக்கிற இந்த சமுதாயம் ஏழ்மையை தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர். மக்களுடைய நம்பி இவர் இதை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கல. தலைமைத்துவத்தை பயன்படுத்தி, ஆன்மீகத்தை பயன்படுத்தி, அரசியலை பயன்படுத்தி, ஜனாதிபதி பதவியை பயன்படுத்தி இவர் காசு சம்பாதிக்க என்ற நம்பிக்கை இவரை மாதிரி உலகத்தில் வேற எந்த தலைவர் பெற்றிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவரை பெற்றிருக்கிற என் சமுதாயம் அவரை ஓரம் கட்டிவிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வேற வேற தலைவர்கள், அரசியல் தலைவர் இவங்களுக்கு தலைவராக இருக்கிறார். திரை காட்சிகளிலே கூத்தாடக்கூடிய கூத்தாடிகள் இந்த சமுதாயத்தை இளைஞனுக்கு தலைவராக இருக்கிறான். கேவலம் இல்ல, திரைப்படத்தில் சீனை காட்டுறான், அவரே சொல்றான் நடிக்கிறேன். இந்த படத்தில் இவர் நடித்தார்னு தெளிவா தெரியுது. தர்மம் கொடுக்கிற மாதிரி நடித்தார், கஷ்டப்படுற மாதிரி நடித்தார், சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி நடித்தார், ஏழையா வாழ்ந்த மாதிரி நடித்தார். அவன் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நடிக்கிறான், ஒரிஜினலா செய்யல. அந்த தலைவர்களை, அந்த கூத்தாடிகளை, அந்த நடிகர்களை எப்படி உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த நம்பிக்கை வேற எந்த தலைவர்கிட்ட நீ காட்ட முடியுமா? எந்த கட்சியில இருக்கிற இன்னைக்கு முஸ்லீம் பல பேர் பல கட்சியில உட்கார்ந்துட்டு இருக்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தலைவர், கட்சி தலைவர் பெருசா தெரிகிறாரு. என் தலைவர் மாதிரி உண்டா, என் தலைவிய மாதிரி உண்டா கேட்கிறியே? இந்த தலைவர் மாதிரி உண்டா காட்டணும். மக்களுடைய நம்பிக்கை இதை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கல என் தலைவர் சொல்லி இருந்தா பின்னாடி போ, இல்லாட்டி இவர் பின்னாடி வா. அப்படி ஒருத்தர் உனக்கு காட்ட முடியலையா? அந்த தலைவரை தூக்கி போட்டுட்டு இந்த ஒரிஜினல் தலைவருக்கு பின்னாடி வா. நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கை. இது அவருடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தல, காசு சம்பாதிக்க பயன்படுத்தல. அவருடைய வீடு ஏழ்மை, அவருடைய சாப்பாடு ஏழ்மை. காசு பணத்தை அவர் மட்டும் சம்பாதிக்காம போக, இந்த தலைமையை பயன்படுத்தி அவர் மட்டும் சுகம் அனுபவிக்காம இருக்கல, அவருக்கு பின்னால் வரக்கூடிய அவருடைய வாரிசுகளும் இதை பயன்படுத்தி காசு சம்பாதிச்சிட கூடாதுங்கிற ஒரு தெளிவாக இருந்தாங்க நபிகள் நாயகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் சொல்லிட்டு போறாங்க, அவங்க சொந்தமா சில சம்பாதிச்சு வச்சிருந்தாங்களே, சொந்தமா அவங்க காசு வியாபாரம் பண்ணி ஆடுகள் மேய்த்து அந்த ஆட்டில இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு சொந்தமா கொஞ்சம் வச்சிருந்தாங்களே, அந்த காசை கூட இந்த சமுதாயத்துக்கு விட்டுட்டு போற என் பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, என்னுடைய வாரிசுகள் எடுத்துக்கொள்ள கூடாது. வாரிசுகள் 10 தலைவரை உட்கார்ந்து திங்கிற சம்பாதிக்கிறாங்க தலைவர்கள். ஆனா இந்த தலைவர் அவருக்காக அவர் சேமித்த அந்த சின்னஞ்சிறிய சொந்த வியாபாரத்திலே கிடைத்த லாபத்தை கூட தாம் பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகாம என் பிள்ளையும் பொதுப்பணத்தை தொடக்கூடாது, நான் எப்படி பொதுப்பணத்தை தொடலையோ அது மாதிரி என் பிள்ளைகள் தொடுவது ஹராம், என் பேர பிள்ளைகள் தொடுவது ஹராம். என்னுடைய வழியிலே வரக்கூடிய எந்த மனிதனும், எந்த பிள்ளைகளும், எந்த வாரிசுகளும் பொது காசை, மக்கள் கொடுக்கிற தர்ம காசை, சதக்காவுடைய காசை தொடுவது ஹராம் சொன்ன தலைவர் உண்டா? யாரையாவது காட்ட முடியுமா உங்களால?
நபிகள் நாயகத்துடைய தூய்மை, நம்பிக்கை, இதை பயன்படுத்தி நானும் சம்பாதிக்கல, என் பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறதுக்கான வாசலை திறந்து வைக்கல. நபிகள் நாயகத்துடைய பேர பிள்ளை, சின்ன குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பார்க்கிறாங்க, பள்ளிவாசல்ல இருந்த தர்ம பொருள் இருந்து ஒரு பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில போடுறாங்க. சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது, எடுத்து வாயில போட்டுருது. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சின்ன பிள்ளை தானே, தின்னிட்டு போட்டுமே விடல, வேகமா ஓடி வந்து அந்த பிள்ளையுடைய வாயில கையை விட்டு உள்ள இருக்கிற பேரிச்சம்பழத்தை துப்புன்னு சொல்லி துப்ப வச்சு புட்டு அந்த பிள்ளைக்கு உபதேசம் பண்றாங்க. பா, நாமெல்லாம் ஆளு முகம்மது, நீங்க எல்லாம் முகம்மதுடைய குடும்பத்தார், முகம்மதுடைய குடும்பத்தாருக்கு தர்ம பொருட்கள் ஹராம், பொது சொத்துக்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க யாரும் தின்ற ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கூட, எப்படிப்பட்டவர் பாருங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கூட தன்னுடைய வாரிசுகள் பொது சொத்திலிருந்து எடுத்து தின்றுவிடக் கூடாது என்பதை கண்ணுங்கருத்தமாக இருந்தார்கள். அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தரை காட்ட முடியுமா இன்னைக்கு? என்ன லெவலு? வாரிசுகளுக்காக வேண்டி மொத்தமா 20 தலைமுறை 30 தலைமுறை அத்தனை பேரும் உட்கார்ந்து திங்கிற அளவுக்கு காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு போன தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் அந்த வாரிசுல வர்றாங்க. பல பேர் அவர்களுடைய வாரிசுகள் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சில பேர் கேரளாவிலிருந்து வர்றாங்க, வேறு சில பகுதிகளில் நம்ம ஊருக்கு வர்றாங்க. நாங்க தங்கள் என்னப்பா தங்களே, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு நீங்க வந்து சொல்லிக்கிட்டு வந்து நின்று மக்கள்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க. மக்கள் பணத்தை கேட்கிறாங்க. நீ ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு உண்மையாக இருந்தால் மக்களுடைய காசு கேட்க கூடாது, மக்களிடத்தில் தர்மம் வாங்க கூடாது, மக்களுடைய பொது சொத்துல நீ காசு வாங்கி திங்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி தங்கள்னு சொல்லி நபிகள் நாயகத்துடைய வாரிசுன்னு சொல்லி மக்களிடத்தில் ஏமாத்தி காசு விடுங்கள் என்ற கூட்டம், அதையும் நம்பி ஏமாறுகிற ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. நம்ம தலைவர் வந்துட்டாங்க, செய்குமார்கள் வந்துட்டாங்க, நபிகள் நாயகத்தின் வாரிசு வந்துட்டாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம் பரக்கத்து, அவங்க நம்ம சோத்துல கை வச்சு கொடுத்தா பரக்கத்து. பார்த்தாலே அருவருப்பாரு, செய்குமாறு பெரியவன் முறியீடு வர்றாங்க. பார்த்தாலே முடியெல்லாம் அப்படியே சட பிடிச்சு போய் செலவைக்கு சாவம், கையெல்லாம் நகமெல்லாம் அப்படியே ஒரு முறை நீளத்துக்கு நீண்டு போய் வருஷம் 2 வருஷம் 1 வருஷமா நகை வெட்டாம குளிக்காம அழுக்கு படிஞ்சு போதையில திரும்ப திரும்ப கஞ்சாவை கசைக்கு தின்னுக்கிட்டு ஷேகு முரீது தங்களு என்ற பெயரில் வருகிறார்கள். அவங்க கசைக்கு கொடுத்த சோத்தை திங்கிறதுக்கு ஒரு கூட்டம் முண்டி அடிக்குது. நடக்குதா? இல்லை, மறுக்க முடியுமா? நம்ம தாதாவிடத்துல தாதாவுடைய வழிபாட்டு தலத்தில் நடக்குதா இல்லையா? வருஷம் கந்திரி 4 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து பார்த்தேன். கந்திரி தினத்துல பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு அவங்க, அதே இடத்துல கஞ்சாவரசை இருக்குங்கிற மாதிரி என்னன்னு தெரியல, சொல்ல தெரியாத சொல்லக்கூடாதுல, இறங்கி போய் கிடக்கிற அந்த அம்மா சுத்தி சூழ பத்த கோழிகள். எப்ப அம்மா முழிப்பாங்க பார்த்தாலே அருவருப்பா, குளிக்கல, நேரம் அழுக்கு பிடிச்சு தூசியாகி அழுக்கு படிஞ்ச சேலை, கைய பார்த்தா கண்ணன் கரேன்னு, கருப்புனா கருப்பு நேரம் தோலை சொல்லல, அழுக்கு பிடிச்ச கை, நகை வெட்டல, அப்படியே கிறங்குற மாதிரி கிடக்குது அந்த அம்மா. வயசு ஒரு 65 வயசு இருக்கும். திடீர்னு முழிக்குது, முழிச்சோன்னு அப்படி சட்டி பானை நீட்டாங்க, சட்டியில சோறு, அந்த அம்மா சோத்துல அப்படி கையை வச்சு ஒரு பெணை, அதை தின்னாலே ஊர்ல எல்லாம் நோய் பூராங்க. சாக்கடையில போட்டு திங்கிற ஒண்ணு, அந்த கைவட்ட சோத்தை திங்கிற ஒண்ணுன்னு சொல்ற அளவுக்கு கையில அவ்வளவு அழுக்கு படிஞ்சிருக்குது. அவங்க ஒரு பெணை பிறந்து கொடுத்தா குடித்த உடனே எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம், நீ கொஞ்சம், அம்மா கொஞ்சம், அத்தா கொஞ்சம், அண்ணன் கொஞ்சம் சொல்லி தந்தாங்களா? நம்ம மாமனியர் இப்படிப்பட்ட ஒரு போலி கௌரவத்தை என் கைப்பட்ட அவனுக்கு விளக்கத்துன்னு சொன்னாங்களா? என் வாரிசு
இது மாதிரி நீ ஊர் ஊரா போய் நின்று மக்களுக்கு கையை பேசி சோத்தம் எழுதி கொடுத்துருவான்னு சொன்னாங்களா? என் கைப்பட்ட பறக்கத்து கிடைக்கும்னு சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கல, கௌரவம் சம்பாதிக்கல, புகழை சம்பாதிக்கல. இயற்கையிலே அவர்கள் நல்லவர்களாக, இயற்கையிலே உயர்ந்தவர். அவங்க இஸ்லாத்தை சொல்லும் போது எப்படி முன் வச்சாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லக்கத் லபித்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி. ஏன்பா நான் உங்களோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அஃபலா தாக்கிலூன், என் வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்க்கலையா? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. CNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நான் யாருக்காவது மோசடி பண்ணிருக்கேன், யாரையாவது ஏமாத்திருக்கேன், யாருக்காச்சும் அபகரிச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா அவங்க இந்த தலைமைத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நபியாக வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களிடத்தில் ஒரு பட்டம் வாங்கி இருந்தார்கள். அல் அமீன். ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, முஹம்மதுன்னு கூப்பிட மாட்டாங்க. அந்த அமீனை கூட்டிட்டு வா, அந்த அமீன் போய் கொண்டு கூடு. அமீனா என்ன? நம்பிக்கைக்குரியவரே. அந்த நம்பிக்கை வாங்கணும் ஒரு தலைவர். ரசூலுல்லாஹ் நம்பிக்கை வாங்குறாங்க. நம்பிக்கை வாங்குறதுனா ஒரு மாமனிதனுக்கான முதல் இலக்கணம், முதல் தகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தகுதியிலே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். சரி, இந்த தலைமைத்துவத்தை வச்சு பேரு புகழு காசை கொடுத்துட்டு புகழை எடுப்பா அப்படின்னு சொல்லுவாவா? புகழுக்காண்டி பயன்பட்டார்களா? புகழுக்காண்டி பயன்படுத்துறாங்களா? அப்படி சில தலைவர்களை இங்க காட்டலாம். அதையும் இந்த மாமனிதர் வாங்கல, புகழை எதிர்பார்க்கல, என்ன புகழாதேன்னு சொன்ன ஒரு தலைவர். இன்னைக்கு தலைவர்னு சொல்லுவாங்க, புகழாதீங்க. எதுக்கு? மேடலை வச்சு சொல்லுவாங்க, தலைவரே உங்க மாதிரி உண்டா, வந்தார் வெள்ளலே, கொடை வெள்ளலே, ரொம்ப புகழாதப்பா. என்ன அர்த்தம்? கூட சேர்த்து புகழ்னு அர்த்தம். விடுங்க தலைவர, ஒவ்வொரு புகழாவது ஒரு யாரை புகழ்றது, 2 பிட்ட ஓட்டுவான். அப்படியா சொல்லலாம் புகழாதுன்னு சொல்லி சும்மா அப்படி எடுத்து கொடுத்தாங்க. சொன்ன வார்த்தையில ரொம்ப தெளிவா நின்னாங்க. யாரேனும் தங்களுடைய அறியாமையினால் நபிகள் நாயகத்தை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சியை தடுத்து நிறுத்தினார்கள். நான் தான் புகழாதுன்னு சொல்லிவிட்டேன், பிறகு ஏன் புகழ்றேன்னு கேள்வி எழுப்பினாங்க. நபிகள் நாயகத்தினுடைய மகன் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம் ஆசையாக வளர்க்கிறார்கள். 17 மாத குழந்தை, சின்னஞ்சிறிய பிஞ்சு. அல்லாஹ் எடுத்து உசுரை எடுத்துக்கிறான். புள்ள இறந்திருக்கிற தருணம், புள்ளைய தூக்கி கையில வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு துக்கம் தாங்கல, வேதனை தாங்க முடியல, கண்கள் கண்ணீரை வடிக்குது. பிள்ளைய கையில வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஐனு ததுமாவு வல் கல்பு யஹ்ஸுனு வ இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனுன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளமோ வேதனையால் நிறைந்திருக்கிறது. இப்ராஹிம், உன்னுடைய பிரிவால் நாங்க ரொம்ப கவலைப்படுறோம்ப்பா, எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிள்ளைய கையில வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்ப பார்க்க வெளியில சில தோழர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எதுக்கு சூரிய கிரகணம் பிடிச்சிருக்கு தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்துட்டார்ல, அதுக்கு தான். ரசூலுல்லாஹ்வுடைய காதுல அது விடுது. பிள்ளைய கீழே வச்சுக்கிட்டு நேர வெளியில வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, யார் சொன்னது? என்னுடைய மகனுடைய இறப்பிற்காகத்தான், வானம் துக்கம் அனுஷ்டிப்பதற்காகத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று யார் சொன்னது? இன்ன சம்சகல் கமர ஆயாத்துமின் ஆயாத்தில்லா. அப்படி சொல்லாதீங்க தோழர்களே.
சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. யாருடைய பிறப்பிற்காகவோ யாருடைய இறப்பிற்காகவோ அவைகள் துக்கம் அனுசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவைகள் சுற்றி சென்று கொண்டிருக்கின்றன. ஏன் சொல்லணும்? சொல்லாம விட்டுருக்கலாம்ல. நபிகள் நாயகத்தை அந்த மக்கள் தங்களுடைய அறியாமையினால் புகழ்கிறார்கள். அதை கூட ரசூலுல்லாஹ் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கல. மகன் இறந்த கவலை உள்ளத்தை அடைத்திருந்த நேரத்திலும் அந்த கவலையை ஓரம் விட்டுவிட்டு மக்கள் தங்களை அறியாமல் இந்த புகழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள், நம்மை புகழ்கிறார்கள். இது தப்பு, சொல்லக்கூடாது சொல்லி அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்துவதை பார்க்கிறோம். வேற எந்த தலைவர் சொல்லுவாங்க, தலைவர் புகழ்ந்து அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை சாதிச்சு முடிச்சவர் அவரை பத்தி பேசுவாங்க. எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் கேட்க மாட்டாரு. சரி சரி விடு, கண்டுக்காம விடு என்று வாய் பற்றி மௌனமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த லிஸ்ட்ல இருக்கல, புகழட்டும் அமைதியா இருக்கல. மக்கள் அறியாமையால் புகழ்ந்தால் கூட போய் நின்று அதை கண்டிச்சு தடுத்து நிறுத்தினாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒட்டகம். அவங்க போன ஒட்டகத்தை ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்திக்கிட்டு போகுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் பின்னாடி தங்கிருது. சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் பின்னாடி வந்துருச்சு, எப்போதுமே முன்னாடியே நிக்கணும். அதை விட இன்னொருத்தர் ஜெயிச்சுட்டாரு, இன்னொருத்தர் முந்திக்கிட்டு போயிட்டாரு. சஹாபாக்களுடைய முகத்துல வருத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தினுடைய வருத்தத்தை படிக்கிறாங்க. தோழர்களே கூட்டு சொன்னாங்க, தோழர்களே, உலகத்திலே உயர்ந்து செல்கின்ற எந்த ஒன்றும் அதனை அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. வெற்றிதான் யாருக்கு அப்படி சொல்லவே முடியாது. எப்போது இவர் முன்னாடிதான் நிற்பாரு, அப்படி யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. தில்கல் ஐயாமு முதாவினுவாபைனா, மக்கள் மத்தியில் காலச்சக்கரத்தை மாறி மாறி சோழ விடுகிறோம். சில நேரத்தில் முன்னாடி வர்றவன் சில நேரத்தில் பின்தங்கி போவாரு, சில நேரத்தில் ஜெயிக்கிறவரு சில நேரத்தில் தோத்து போவாரு. அதனால ஜெயிப்புதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அமையாது. ஏன் சொல்லணும்? சஹாபாக்கள் வருத்தப்பட்ட அப்படி போட்டுமே விடல. உன்னுடைய வருத்தம் தவறானது. என்னை நீ அதிகமாக என்னுடைய தகுதிக்கு மீறி என்னை எதிர்பார்க்கிறாய். நானும் இந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். உனக்கு என்ன ஏற்படுமோ எனக்கு என்ன எனக்கு ஏற்படும். உனக்கு தோல்வி வந்தா எனக்கும் தோல்வி வரும், உனக்கு நஷ்டம் வந்தா எனக்கும் நஷ்டம் வரும். அதனால உன்னை விட நான் உயர்ந்தவன் நினைக்காத, என்ன புகழாத. யா துக்குரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். புகழாதேன்னு சொன்ன தலைவர் மக்கள் தங்கள் அறியாமையால் புகழுகிற பொழுது அதை கண்டித்து தடுத்து நிறுத்திய தலைவர். தூய்மையா இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கையை காட்டுங்க. தலைமை பதவியை வச்சு புகழ ஆசைப்படுற ஒரு மரியாதை கௌரவம் அதாவது எதிர்பார்த்தாரா? அதுவும் எதிர்பார்க்கல, அதையும் வாங்கல. கௌரவம் இல்லாம மரியாதை இல்லாம மக்களோடு மக்களாக 10ஓடு 11ஆக நபிகள் நாயகம் அமர்ந்திருக்கிற சபையை சில பேர் வருவாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி தெரியாது, முன்னாடி பின்னாடி பார்த்திருக்க மாட்டாங்க. வந்து கேட்பாங்க, ஐயுக்கு முகமது, உங்களை யாருப்பா முகமது? யாருன்னு தெரியலையா? முகமது யாரு சொல்லுங்க. அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. மற்ற தலைவர் இப்படி சொல்ல முடியுமா? ஆலிம்சா எடுத்துங்க, பெரும்பெரும் தலைவர் வேண்டாம். 10 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அதிர்த்து இருக்காரு. அந்த அதிர்த்தை கேள்விப்பட்டு வீட்டுக்கு ஒருத்தர் போறாரு. அதிர்த்து யாருங்கன்னு கேட்க வேண்டிய தேவையில்லை, அப்படியே பார்த்தாலே தனி கெத்த தெரியும். சேர் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. 8 முழ தலப்பா ஒன்று கட்டியிருப்பாரு, முட்டு கீழே ஜிப்பா போட்டிருப்பாரு. ஆளை பார்த்தாலே வித்தியாசமான கெட்டப்புல உயர்தரமான மரியாதையோடு அமர வைக்கப்பட்டிருக்கிற இவர் தான் அதிர்த்து, இவர் தான் இங்க ஹீரோ. நன்மைகள் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் கௌரவத்தை எதிர்பார்க்கல. தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் ஆட்டுத்தோலை உரிக்கிறாரு, உரிக்க தெரியாம கஷ்டப்படுறாரு. கண்ணு காணாம போயிருக்கலாம் தலைவர். தலைவர் கெத்துல போயிருக்கலாம், பார்த்தும் பார்க்காம என்னப்பா விளையாடிக்கேன்னு கேட்டு போயிடலாம். சரி சரி உரிண்டு போயிடலாம். அவர் உரிக்க தெரியாம உரிக்கிறத பார்த்த உடனே என்னப்பா அவர் உரிக்க தெரியல, நான் அவனுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு கையை மடக்கி விட்டு தண்ணியாலி கோரி ஊத்தி உள்ளுக்குள்ள கையில அமுக்கி அக்குள் வரைக்கும் கையில உள்ள ஊத்தி அந்த தோலை உரிச்சு காட்டிவிட்டு இப்படி உரிக்கணும்னு சொல்லிட்டு போறாரு.
தலைவர் உண்டா? இது மாதிரி ஒருத்தர் காட்ட முடியுமா? ஒருத்தர் சாக்கடை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு முதலமைச்சரோ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ போறார், ஒருத்தன் தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு இருக்கான், தள்ள தெரியாம தள்ளிக்கிட்டு இருக்காரு தோட்டி. அதை பார்த்துக்கிட்டு நின்று என்ன தள்ள தெரியாம உனக்கு தள்ளு, நான் கூட்டி காட்ட மாட்டேன்னு கூட்டி காட்டி விட்டு சென்ற ஒரு தலைவரை கண்டிருக்கிறீங்களா? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். என்னப்பா கூட்ட தெரியாம கூட்டுற ஒழுங்கா கூட்டம் சொல்லி சத்தம் போட்டு போவாரு. இந்த தலைவர் அப்படி போகல, கௌரவத்தை எதிர்பார்க்கல, தனித்தன்மையை எதிர்பார்க்கல, மக்களோடு மக்களா கலந்து நிற்கிறான். அப்பா வெளியெல்லாம் சுசலாசனோட சொன்னாங்க, சஹாபாக்களோடு கூடி பேசிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் கௌரவமா அவங்களை வாழ வைக்கணும், அவங்களுக்கு வேண்டி ஒரு தனி கூடாரத்தை அமைச்சு கொடுப்போம். பேசிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு தனி கூடாரத்தை அமைச்சு தரோம், அதுல நிம்மதியா இருங்க, ஏன் மக்களோட வந்து கஷ்டப்படுறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் உங்களை மாதிரி மனிதன் தானப்பா, நான் தனித்து அமர்வதை விரும்பவில்லை, மக்களோடு மக்களாக கலந்திருப்பதை விரும்புகிறேன், உங்களோடு சேர்ந்து தொழுவதை எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய கால்களோடு என்னுடைய கால் பின்னி பிணைந்து நீங்க முன்னாடி போறீங்க, நீங்க பின்னாடி வர்றீங்க, உங்க பின்னங்கால்கள் என் காலு பட்டி உரசி எப்படி சொல்றாங்க, இது மாதிரி உன் கூட நெருக்கமா இருக்கலாம் விரும்புறப்பா, என்னைய பிரிச்சு காட்டுற, என்னைய தனிச்சு காட்டுற, என்னைய வசதி காட்டுற, ஒண்ணு மாதிரி என்னையும் கருது. அவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவருடைய நிலைமை இப்படி இருக்கு. அவருடைய ஏழ்மை, அவருடைய தூய்மை, அவருடைய வறுமை, அவருடைய நேர்மை எல்லாத்திலையும் 100 மார்க். புகழுக்கு ஆசைப்படாத தலைவர் கூட அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்காக வேண்டி முன்னாடி வந்து குரல் கொடுப்பார். அதை அந்த கட்சி தொண்டரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதையெல்லாம் செய்வார். கட்சி தொண்டர் தப்பே செஞ்சிருந்தாலும் சரி அவனுக்கு ஆதரவாக வாதாடுவார். நபிகள் நாயகம் தலைவராக உருவெடுத்ததுக்கு பிறகு அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுக்கும் ஏற்றுக்கொள்ளாத யூதருக்கும் மத்தியில் பிரச்சனை வருகிறது. வழக்கு நபிகள் நாயகத்துடைய சபைக்கு வருது. நபிகள் நாயகத்திலிருந்து சொன்னார், ஒரு யூதரும் முஸ்லீமும் பேசிக்கிட்டு இருக்கிறார். முஸ்லீம் சொல்றார், உலகத்தில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க உலக மக்கள் எல்லாம் விட சிறப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் தான் நபிமார்கள் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீமும் பேசுறாரு யூதர்கிட்ட. அப்ப இந்த யூதர் சொன்னார், உலக மக்கள்லயே சிறப்பாக தேர்வு செய்யப்பட்டவர் மூசாதான், மூசாதான் உயர்ந்தவர் சொன்னார். 2 பேருக்கு வாக்குவாதம் வருது. வாக்குவாதத்தில் இந்த முஸ்லீம் என்ன பண்றாரு, யூதருடைய முகத்துல ஓங்கி ஒற்று குத்து, ரத்தம் மூக்கு வேதனை ஏற்பட்டுருச்சு முகத்துல. நேர யூதர் ரசூலுல்லாஹ் வந்துட்டார். யூதர் நபிகள் நாயகத்திற்கு வர்றாரு. அப்ப அந்த யூதர் விளங்கி வைத்திருக்கிறார், நம்மை இவர் அடிச்சிருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் அடிச்சிருக்கிறாரு. அந்த முஸ்லீம்களுடைய தலைவரிடத்தில் வழக்கை ஒரு யூதர் கொண்டு வருகிறார் என்றால் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார், இந்த முஹம்மது யூதரா முஸ்லிமா என்று பார்க்க மாட்டார், அவருடைய மதத்தை பார்க்க மாட்டார், அவருடைய ஜாதியை பார்க்க மாட்டார், அவருடைய இனத்தை பார்க்க மாட்டார், நீதியா அநீதியா அதைத்தான் பார்ப்பாரு, நியாயமா அநியாயமா அதைத்தான் பார்ப்பாரு என்பதை அந்த யூதர் தெரிஞ்சு வச்சு கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாஹ்ட்ட வருது. விசாரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். விசாரிச்சு போட்டு சொல்றாங்க, எப்பா மூசாவை விட என்னடி சிறந்தவன் சொல்லாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லல, ஒரு சமாதானத்துக்கு சொல்லல, உண்மையா சொல்றாங்க. என்ன அளவுக்கு, மூசாவை விட என்னை நீங்கள் உயர்த்தாதீர்கள், சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே அத்தனை மக்களும் மயக்கம் தெளிந்து எழக்கூடிய நேரத்தில்
நான் முதலாவது மனிதனாக எழுந்திருப்பேன். ஆனால் எனக்கு முன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். எனக்கு முன்பே அவர் மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாரா, அல்லது தூரி சீனா மலையிலே அவர் மயக்கமுற்று விழுந்தாரே அல்லாஹ்வுடைய ஜோதியை அந்த பாறையிலே பார்த்த பிறகு அதற்காக அவர் மயக்கமே அடையவில்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எனக்கு முந்தி மயக்கம் இல்லாமல் எழுந்து நிற்பாரு. அதனால என்ன அவரை விட நான் சிறந்தவன்னு சொல்லாத, ஃபார்மாலிட்டிக்கு சொல்ல, கரெக்டா முஸ்லீம் சொன்னா நீ தப்பு, முஸ்லீம் தானே, அதுக்காக நீ செஞ்ச தப்ப நான் நியாயப்படுத்த மாட்டேன். அவருடைய வழக்குடைய விசாரணை இப்படி, நேர்மை இப்படி. ஒரு யூதருக்கு ஒரு முஸ்லீமுக்கு இடையில ஒரு நிலத்தகராறு, அவர் எனக்குள்ளதுங்கிறாரு, இவர் எனக்குள்ளதுங்கிறாரு, பிரச்சனை சொல்லாட்ட வருது. நபிகள் நாயகத்துடைய வழக்கு விசாரணை எப்படி இருக்கும்? வழக்கை எடுத்து வைக்கிறவரு ஆதாரத்தை காட்டணும், அதை மறுக்கிறவரு சத்தியம் செய்யணும். கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கிட்ட, எப்பா இது ஓ சொத்துங்கிறிய, அதுக்கு உனக்கு என்ன சான்று இருக்குது, என்ன ஆதாரம் வச்சிருக்க? அவருக்கு ஒண்ணும் இல்ல, இல்ல அது என்கிட்ட இருக்குது, ஆதாரம் ஒண்ணும் இல்லைங்கிற. அப்ப இவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீ சத்தியம் பண்ணு. அந்த உடனே சத்தியம் பண்றா. இந்த சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஒரு யூதரு, அவர் பொய் சத்தியம் பண்ணுவாரு, நீங்க அவருக்கு போய் சத்தியத்தை கேட்கிறீங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சட்டத்திலே என் விதிமுறையில இதுதான் தீர்ப்பு. உலகத்துல வாதி ஆதாரத்தை காட்டணும், பிரதிவாதி சத்தியம் செஞ்சு மறுக்கணும். ஆதாரம் இல்லாட்டி அவர் உண்மையில் பொய் சத்தியம் செஞ்சால் மறுமையில அல்லாஹ்விடத்தில் அதற்கான தண்டனையை பெற்றுக் கொள்வார். இந்த உலகத்தில் எதுவும் பண்ண முடியாது, அவர் சத்தியம் பண்றாரு, அந்த நேரம் உனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பளிக்கிறார்கள். நேர்மையை பாருங்க, அவருடைய நீதியை பாருங்க. நீதி செலுத்துறது 100% நீதி. வாழ்க்கையை புகழ் விரும்பாத வாழ்க்கை, அவருடைய பொருளாதாரத்தை இந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி காசு பணம் சம்பாதிக்காத தூய்மை, நேர்மை, எளிமை, வறுமை, அதாவது பரவாயில்லை. இதையெல்லாம் கூட ஒரு மனுஷன் செஞ்சிட முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொறுத்து கொண்டு ஒரு வாழ்க்கை அமைச்சுக் கொள்ள முடியும். ஆனால் இந்த மனிதர், இந்த மாமனிதர் அதையும் தாண்டி சில காரியங்களை செஞ்சு முடிச்சார். எந்த தலைவனும் சொல்ல துணியாத, செய்ய துணியாத காரியத்தை இந்த தலைவர் செய்து முடித்தார். எப்படி? நபிகள் நாயகத்திற்கு இறைவனிடமிருந்து செய்தி வருது, அப்படிதான் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் திருமறை குர்ஆனை கேட்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் உலகத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட வசனம்? மக்களுக்கு தேவையான போதனைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செய்த தவறுகளை கண்டித்து அவர்களை வன்மையாக எச்சரிக்கை செய்து அல்லாஹ் வசனம் இருக்கிறான். அவங்களுடைய இமேஜை டேமேஜ் ஆக்கக்கூடிய, அவர்களுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய, அவர்களுடைய மதிப்பை சீர்குலைக்கக்கூடிய கடுமையான கண்டனம் நிறைந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அதை கூட மக்கள் மத்தியிலிருந்து மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த தலைவருக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் தங்களுடைய குடும்ப பிரச்சனையில அது ஹராம்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் வசனம் இருக்கிறான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. நபியே, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்கிறீர்? தபதகி மர்லாத் அஸ்வாரிக், உங்களுடைய மனைவியரின் திருப்திக்காக வேண்டி இவ்வாறு செய்யா? வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சுட்டான். ஆனா இந்த வேலை இனிமே செய்யாது, செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் செஞ்சது தவறு என்று நபிகள் நாயகத்தை கண்டித்து அல்லாஹ் வசனம் இருக்கிறான். இதை போய் மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால சொல்லாம விட்டுருவோமே, அப்படி நினைச்சு ரசூலுல்லாஹ் மறைக்கல. ஒரு தடவை, ரெண்டு தடவை இல்ல, பல தடவைகள் நபிகள் நாயகத்தை கண்டித்து இது போன்ற வசனங்கள் இறக்கப்படுகிறது. ஒவ்வொரு வசனத்தையும் எந்த மறைத்தலும் இல்லாமல் மக்கள் மத்தியை தூய்மையாக எடுத்து வைக்கிறார். பத்ர் யுத்தம், அந்த யுத்தத்தின் முடிவிலே கிடைத்த கைதிகளை என்ன செய்வது தெரியல, ஆலோசனை நடக்குது. ஆலோசனை முடிவில்
நஷ்டத்தை வாங்கிட்டு மக்களை விடுதலை செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி விடுதலை செய்யறாங்க. அப்ப உமர் சொல்றாரு, வேண்டாம் அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் எதிரிகள், காபிர்களுடைய தலைவர்கள், இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள், இவர்களை நீங்கள் விடுவித்தால், நஷ்டத்தை வாங்கிக் கொண்டு ஊருக்கு திரும்ப அனுப்பினால், ஊர்ல போய் படை இன்னும் கொஞ்சம் பலம் சேர்த்து மீண்டும் முஸ்லிம்களை அழிப்பதற்குத்தான் அவர்கள் படையெடுத்து வருவார்கள். எனவே இந்த காஃபிர்களை நீங்கள் கருவறுத்து விடுங்கள், அவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க. உமர் சொல்றாரு, நபிகள் நாயகம் கேட்கல, நஷ்டத்தை வாங்கிட்டு விட்டுருவோம்பா, என்னத்த பெரிய மேட்ரு, எல்லாம் சொந்தக்காரரா இருக்கிறாங்க, ஏன் போட்டு அவங்களை கொலை பண்ணிக்கிட்டு தண்டனை நிறைவேற்ற வேண்டாம்னு காசை வாங்கிக்கிட்டு கைதிகளை விடுதலை பண்றாங்க. அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், அஃபல்லாஹு அன்க, நபியே அல்லாஹ் உம்மை மன்னிச்சுட்டான், நீ செஞ்சிருக்கிற காரியம் சாதாரண காரியமா? கைதிகளா கிடைச்சிருக்கிறான், அவனை கருவறுக்காம பூமியில விட்டு வைக்க அழிச்சு ஒழிக்கிற விட்டு துரியது ஒரு அரள துன்யா, உலகத்தினுடைய பங்களிப்பை நீங்கள் விரும்புகிறீர்களா? வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் மறுமையை விரும்புகிறான். நீர் செஞ்ச காரியம் மோசமான காரியம், இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுட்டா போங்க, இனிமே இந்த காரியத்தை செய்யாதீங்க, கைதி கிடைச்சா அவனை கருவறுக்காம விடாதே, நீர் செஞ்ச காரியம் தவறுன்னு மண்டையில குற்ற மாதிரி அல்லாஹ் வசனம் இருக்கிறான். அதையும் மக்கள் மத்தியில சொல்றாங்க. ஒரு சபையில ஒரு கந்தரையாக குருடர் வந்து சலாம் சொல்றாரு, அவர் அலட்சியப்படுத்துறாங்க, பதில் சொல்லாம புறக்கணிக்கிறாங்க. அந்த கந்தறியாத குருடருக்கு, அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பியது தெரியாது. அல்லாஹ் பார்க்கிறான், முகத்தையா திருப்புற, உடனே வசனம் இருக்கிறான், அபச ஒத்தவல்லா அஞ்சாவுலாமா உமா யுத்ரீக லஅல்லஹு யஸ்தக்கா, முகமது கடுகெடுத்தார், தன் முகத்தை திருப்பிக் கொண்டார், அவரிடத்தில் குருடர் வந்த பொழுது என்று ரசூலுல்லாஹ் கண்டிச்சு, அந்த ஆளு தேடி வர்றாரு, புறக்கணிக்கிற அவன் எதிரிகள் கண்டிஷன் போடுறான், அவன் கொஞ்சம் குழாவுறீங்களா? எவன் முழுசா ஏத்துக்கிறேங்கிறானோ அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க. யாரு இஸ்லாத்துல இதை பின்பற்றுவேன் அதை பின்பற்ற மாட்டேன்னு ஆர்டர் போடுறானோ அவனை விட்டு தள்ளுங்க. நபிகள் நாயகத்துடைய குற்றம் குறைகளை கண்டித்து அல்லாஹ் வசனம் இருக்கிறான், அதையும் சொல்றாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. ஒரு மனிதர், ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு அரசியல் தலைவர், அவர் என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு தொண்டர்களை பெற்றிருக்கிற தலைவர், அவருடைய வாழ்க்கை இப்படி தூய்மையாக, இப்படி நேர்மையாக, இப்படி நீதியாக, இப்படி ஒழுக்கமாக, இத்தனை வறுமைக்கு கீழே இத்தனை எளிய வாழ்க்கை என்று சொன்னால், அதுவும் எல்லா வாய்ப்பும் இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான வாசல் திறந்து கிடந்து ஒண்ணுமில்லாத அரசாட்சியில் இருந்தவர் இல்ல, பிரம்மாண்டமான அரசாட்சியை கையில் வச்சிருந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கூட நீதி வழுவாமல் அவரால் வாழ்க்கையை நடத்த முடிந்தது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனிதரை மாமனிதர் என்று சொல்லாமல், அற்புத தலைவர் என்று சொல்லாமல் வேறு என்ன வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும்? இவர்தான் தலைவர், இவர்தான் பின்பற்ற தகுந்த தலைவர். அதான் அல்லாஹ் சொன்னார், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறப்பா, அவரை பின்பற்றி. அவரை மாதிரி யாரும் ஒரிஜினலா இல்ல, வேற எந்த தலைவரும் ஒரிஜினலா இல்ல, அவரை மாதிரி தூய்மையான ஒரு தலைவர் இல்ல, அவரை மாதிரி நேர்மையான ஒரு தலைவர் இல்ல, அவரை மாதிரி சொன்னபடி செஞ்சு காட்டின தலைவர் ஒருத்தர் இல்ல, அவரை மாதிரி கஷ்டத்தோடு கஷ்டமா வாழ்க்கை நடத்திய ஒரு தலைவர் இல்ல, அவரை மாதிரி தான் கொள்கையை வச்சு காசு சம்பாதிக்காத தலைவர் எவனும் இல்ல. எனவே அவர் சொன்னதை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையை செயல்படுத்தி அவருடைய கொள்கை கோட்பாடுகள் உலகத்தில் எடுத்து சொல்லி அதை உன் வாழ்க்கையில கடைபிடி. வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் அவரை மதிப்பதற்கு அர்த்தம். இந்த மகாமனிதரை முஸ்லிம் சமுதாயம் புகழ்கிறது, மேடைகள்ல புகழுது, வார்த்தைகள்ல புகழுது, வாழ்க்கைகளை எடுத்து நடக்க மறந்து விடுகிறது. உண்மையில் அவரது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், அவருடைய தூய்மை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும்.
அவருடைய பெயரை கேட்ட உடனே அப்படியே கண்கள்ல ஊதி அவர் வாயால ஊதி கண்கள்ல தருவதா நபிகள் நாயகத்தை மதிச்சதாக அர்த்தமாகாது. அவர்கள் என்ன சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ, எத்தனை தூய்மையாக உலகத்திலே வாழ்ந்து சென்றார்களோ அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து செல்வதற்கு நம் அனைவருக்கும் நல்லொரு வாழ்ப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.